செய்தியாக பார்த்து வருகிறோம். குவைத் நாட்டிற்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்வர். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து 3வது நாளாக இந்த தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து எச்சரிக்கையானது ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இருந்து வருவதாகவும், அமெரிக்க குடிமக்கள் தாக்குதல் ஏற்பட்டால் பாதுகாப்பு திட்டங்களை மறுபரிசீலனை செய்யுமாறும், எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல் நடைபெறாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குவைத் அமெரிக்க தூதரகம் சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த அமெரிக்க தூதரக ஊழியர்களும் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் பிப்ரவரி 28ஆம் தேதி சரமாரியான வான்வழி தாக்குதலை நடத்தி தொடர்ந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பல கட்டிடங்கள் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக, தொடர்ந்து ஈரான் மறு தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தியதாகவும், தொடர்ந்து இன்றைய தினம் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து இஸ்ரேலும் மறு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவை நேரடியாக தாக்காமல் மத்திய கிழக்கு பகுதிகள், அதாவது குவைத், பஹ்ரைன், UAE, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அமெரிக்கா ராணுவ தளவாட இடங்கள், வான்வழி தரைப்படை இடங்கள் எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தொடர்ந்து குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அந்த அறிக்கையின் வாயிலாக குவைத்தில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பு, அதாவது எதிர்கால பாதுகாப்பு திட்டங்களை மாறுதல் செய்யுமாறும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்வர்.